பண்ணையில் போய் கோழி பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஆரம்பிக்கலாம். நாம தொழிலெல்லாம் கிடையாதுங்க மாப்பிள்ள, சும்மா ஒரு சேவையாக செஞ்சுட்டு இருக்கிற மாப்பிள்ள. தண்ணியை அப்படியே வடிச்சிருப்போங்க. அது விட்டுறாது குண்டாவோட கமுத்தி விட்டுறாருங்க. வேற மாதிரி பண்ணுறோம். 6 கிலோ எல்லாம் ரெடி. உப்பு கறி வேற மாதிரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடர்ன் ஜிப்சி யூடியூப் சேனல். தம்ப்நெயில் டைட்டில் பார்த்து வந்திருப்பீங்க. இன்னைக்கு என்ன கிராமத்து கூட்டாஞ்சோறு வந்து பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கிராமத்து கூட்டாஞ்சோறு ஒன்று பண்ணுங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதனால் வந்து நானும் அசோக் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிடுறோம். பாய்ஸ்லாம் வந்து நம்ம ஊரில் தான் செய்கிறோம். நம்ம பாய்ஸ்லாம் இருக்கிறாங்க. தக்காளி வெங்காயம் கூட்டாஞ்சோறுனாவே உங்களுக்கு தெரியும், ஆளுக்கு ஒவ்வொரு ஐட்டம் வந்து எடுத்துகிட்டு வரணும். சிக்கனை நாங்கள் 2 பேரும் ஸ்பான்சர் பண்ணிடுவோம். தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் அரிசி ஜாமான செட்டு அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. யார் யார் வர போகிறாங்கன்னா மனோஜ், அருண் மாமா, அடுத்து கோகுல்னு ஒரு பையன், அப்புறம் தம்பி, ஒரு யார் வராங்களோ அவங்கள வச்சு நம்ம இன்றைக்கி சமையல் செய்ய போகிறோம். இப்போ வந்து சிக்கன் எடுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணையில் போய் கோழி பிடிச்சிட்டு வந்தாச்சு. அது யார் சொன்னாங்கன்னா நம்ம அருண் மாமா தான் சொன்னார். அவர் தான் வெட்டியும் கொடுக்க போகிறாரு. மாமா ஹாய். ஹாய். அப்படியே மனோஜ்குமார் காமிச்சிரு. அவ்வளோதான் இப்போ வெட்ட போகிறான். வெட்டிட்டு நீ அடுத்த சமையல் ஆரம்பிக்க போகிறான். ஓகே, ஆரம்பிக்கலாம். மாமா வெட்டி தர போகிறாங்க. அவ்வளோதான், அறுவாலோட ரெடி ஆகிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம ஆத்தங்கிற ஓரத்தில் அப்படியே பாறைக்கிட்ட நம்ம மாமா வெட்டுறாப்புல கறியை. மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. வணக்கம் மாமா. வணக்கம் மாப்பிள்ள. மாமா, நம்ம எத்தனை வருஷமா மாமா அந்த தொழில் இருக்கிறீங்க? நாம தொழிலெல்லாம் கிடையாதுங்க மாப்பிள்ள, சும்மா ஒரு சேவையாக செஞ்சுட்டு இருக்கிற மாப்பிள்ள, உங்களை மாதிரி ஆளுகளுக்காக. ஓ, சரி. ரொம்ப நன்றிங்க மாமா. நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க, பண்ணிடலாம் மாப்பிள்ள. நல்லா அலசுங்க. ஆற்று தண்ணியை பிடிச்சி ஆற்றுலேயே அலசி விட்டு போகிறோம். கறி அலசிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அலசிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பாடு செய்யலாம். சைடில் வந்து கிரேவி அந்த இது பள்ளிப்பாளையம் ரெடி பண்ணுறதுக்கான அந்த இது சைடில் அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் இந்த கல்லே யார் முங்க கட்டுறது? நம்ம தான் வெட்டணும், வேறு யாரு? தண்ணியை அப்படியே வடிச்சிருப்போங்க. விட்டுறாது குண்டாவோட கமுத்தி விட்டுறாருங்க. பங்க அடுத்தது காய்கறி மெட்டீரியல் அப்படி சொல்லிடுறியாப்பங்க? சொல்லிடுறோம்ங்க. இது வந்து பட்டை, சோம்பு, சீரகம், அப்புறம் தக்காளி எடுத்திருக்கோம், அப்புறம் பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, இது மசாலா, சிக்கன் மசாலா. அது என்ன மசாலா? மசாலா, சக்தி மசாலா. ஆமா. அப்புறமாங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா. இது வந்து ஃபினிஷிங் டச்சுக்காக தயிர். ஓகே, ரைட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் அங்க இன்னொன்னு, நீ வந்து நம்ம வறுவல் மட்டும் தான் செய்யறாப்புல இருந்தது. இப்ப நம்ம மனோஜ்குமார் வந்து பள்ளி விலைய வந்து செய்ய சொல்லிக்கிறாப்ல. ஆமா, அதுக்குதான் வரமிளகாய் காமிச்சிரு. 1/4 கிலோ 1 கிலோ கேட்டுட்டு இருந்தாரு கடைக்கார்ட்ட. அப்ப மிளகாய் தான் திங்கிறாப்புல இருக்கு. இப்ப வந்து ஒரு 200 கிராம் எடுத்துட்டு வந்து. ஆமா, சமைக்க தெரியாதவங்க வச்சுலாம் சமைக்க போறா, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏமுங்க ஆமாங்க. கஜா வர்றாண்டா அப்படி நடையா பாறை மேல கஜா வர்றாண்டா. பாஸ் பங்கு கட்ட ஆரம்பிச்சிட்டியா? கட்ட ஆரம்பிச்சாச்சு பங்கு. ஓகே ஆல்ரெடி ஆரம்பிச்சு பாதி வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. ஓகே, அப்படியே போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொடியா நறுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. நீளமாவே போட்டா வெண்ணெயில போட்டு வதக்கையில வந்து சீக்கிரம் வதங்கிக்கும். சரி, எல்லாத்தையும் தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சது. வெங்காயம் தெரிஞ்சோம்னா தக்காளி, அதுக்கப்புறம் மிளகாய் 2-3 அரிஞ்சிட்டோம்னா முடிஞ்சது. பச்சை இந்த மிளகாயில பள்ளி விளையத்துக்கு வந்து நம்ம செய்யல, அப்படியே பிச்சு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? மாப்பிள என்ன மாப்பிள பண்றீங்க? அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுப்பு ரெடி. அடுப்பு வச்சோம்னா வெட்டி முடிச்சாருன்னா நம்ம நான் வரட்டா, நான் கலாய்க்கிறதுக்கு வந்து நம்ம 2 பேரும் ஆப்போசிட் வேற மாதிரி பண்றோம். இல்லையா, அவனுக்கு நான் வந்து கரெக்டா இருக்கு.
கறியோட வரீங்களா? வருமாமா இங்க அப்படியே காமிச்சிருங்க. இன்று இருந்து டவுசர் பண்றி என்று அழைக்கப்படுவார். ஐயோ இங்க பாருங்க 6 கிலோ எல்லாம் ரெடி. சொல்லுப்பா. என்ன அவ்வளோ பண்றீங்க சட்டிக்கு? இது வந்து சட்டி வந்து கறி பிடிக்காம இருக்க. சுபாஷ் அவங்க வீட்டுல திட்டு வாங்க கூடாது இல்ல, அதனால நம்மள போட்டு மண்ணு தேய்க்க விட்டாப்ல. அதனால தேய்ச்சிட்டு இருக்கேன். தேய்ங்க கண்டி கொஞ்சம் ஊத்துங்க. பள்ளி வழியா சாப்பாடு சாப்பிடுங்க. சோத்தையா வச்சிருக்காங்க. அரிசிட்டு இருந்தடா. சொல்லுங்க, கறி வைக்கிறீங்க? ஆமாப்ல, சமையல் ஆரம்பிக்கலாம். ஓகே, அதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். வைங்க. டைம் ஆச்சுமாப்ல. இப்போ நம்ம உப்பு கறி செய்ய போறோம். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்துறோம். மறுபடியும் எண்ணெய் வேணும்னா அப்புறம் கூட கொஞ்சம் ஊத்திக்கலாம். இப்போதைக்கு இது போதும். கொஞ்சம் வெளியே வரைக்கும் வேகமா வச்சுட்டானுங்க. மனோஜ்குமார் எண்ணெய் போதுங்களா? எண்ணெய் கொஞ்சம் வேணும், அப்புறம் மறுபடியும் கூட ஊத்திக்கலாம். அடேங்கப்பா அதிகமா இருக்கா. ஃபர்ஸ்ட் மிளகாய் வாங்குமாமா இல்ல கறி வாங்குமாமா? கறியை போட்டுக்கோங்க. கறி கொஞ்சம் தண்ணி வடிச்சு கொடுக்க முடியுமா உங்களால? தண்ணி வந்து வடிக்க முடியுமா? அவ்வளவுதான். இப்ப தண்ணி இல்ல மாப்ள. இங்க வர நான் சரி அப்படியே புடிச்சு போட்டுலாமா? அப்படியே அள்ளி போட்டாலும் சரி மாப்ள. அப்படியே அள்ளி தான் போடணும். இரு கொஞ்சம் காயிட்டும். காயிட்டுமா? மிஸ்டர் ராகுல் கொஞ்சம் விறகு தேவைப்படுதுங்க ராகுல். கறி என்னமாமா? இங்க பாருங்க. ஏய் கறி இங்கதான் இங்க இருந்தது. கறி பண்றதுக்கா உங்க ஜேசிபி கையில ஒரு கரண்டி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். கரண்டி ராகுல். கரண்டி மாமா பையில் இருக்கு மாதிரி எடுத்துட்டு வா. மாமாவுக்கு பை இருக்குது தெரியும். கரண்டி. இப்போ நம்ம மிளகா போட்டாச்சு. எண்ணெய் மிளகா வந்து எண்ணெயில நல்லா வதங்கணும். அப்பதான் அந்த உப்பு கறியோட டேஸ்ட் செமையா இருக்கும். சுபாஷ் நம்மள சாப்பிட்டு வாயை பொழக்க போறான். எல்லாத்துலயும் தான் டேஸ்ட் பிளஸ் காரம் அனைத்துமே நம்மளுக்கு கொஞ்சம் அன்பா இருந்தாலும் சரி, ஆப்பா இருந்தாலும் சரி நிறைய வைக்கணும். ஆனா இங்க அடுப்பே ஒழுங்கா வைக்க மாட்டானுங்க. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சுபாஷ் வந்து அவர் ஒரே சுபாஷ் காட்டுங்க. இப்படியாதான் நிப்பாரு கடைசி வரைக்கும் வீடியோல. அவர் ஒரு என்ன சமையல் செய்ய போறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு மாமா வந்து பொசுக்குன்னு கறியை கொடுத்து கறியை கொட்டுறாமா அப்படின்ட்டாரு. நீங்க அப்புறம் பார்த்தா மிளகாய் போடுறீங்க. அவரை கொட்டுறான்னு சொன்னாருன்னா கொட்டிடுவாரு. கறித்துணி குண்டா நல்லா தோணிக்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க போடுங்க. இப்போ வந்து சிக்கன் போட போறோம். கொஞ்சம் நிறைய தான் போடுங்க. எப்படி ரெடி ஆயிட்டு இருக்குண்ணே? அப்படியே சொன்ன அதே உப்பு கறி தான். உடனே மாத்தவள முடியாது. ஆமா, கொட்டிருக்கு. அவ்வளவுதான். இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தி மிளகா போட்டாச்சு. மிளகா நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க கறியை போட்டோம். இப்போ சுபாஷ் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்து போடுங்க சுபாஷ். கையை மாட்டிக்காதீங்க. லோரன்ஸ் பிடிங்க. கொஞ்சம் போட நம்ம கிளறி விட்டுக்குவோம். இதெல்லாம் நம்ம சுபாஷ்க்கு இருக்காரே, எனக்கு தெரியுங்க சுபாஷ். அடுத்தது நம்ம மஞ்சத்தூள். சுபாஷ் அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் வாங்கி போடுங்க. அப்போ கொஞ்சமா போடுங்க. மஞ்சத்தூள் சக்தி மஞ்சத்தூள். நீங்க சக்தி மஞ்சத்தூள் போடுங்க. சக்தி இல்லாம மஞ்சத்தூள் போடுங்க. கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. கலர் வரணும். போதும். டயலாக்லயே கான்செப்ட்ல இருக்கு. ஆனா மஞ்சத்தூள் எவ்வளவு போடணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னா அப்படி தள்ளிடுவார் அவரு. மாப்ள ஆயில் போதுங்களா? ஆயில் போதுன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்காக நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஊத்துங்க. இது வந்து நல்லா வெந்து ஒரு வேற லெவல் டிஷ்ஷா வரப்போகுது. தெளிவா ஒரு கருத்தை வந்து சொல்லுங்க. தெளிவா ஒரு கருத்து சொல்லிருங்க. முழுசா சொல்லி இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் பண்றதுக்கு முன்னாடி இருந்து பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒருத்தர் திட்டிக்கிட்டே தான் இருந்தான். ஆனா இது உண்மையாவே வேற லெவல் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து இப்போ ஒரே நிமிஷம் கேளுங்க. எல்லாம் போட்டாச்சா சுபாஷ்? எல்லாம் போட்டதா எனக்கு தெரியும். எல்லாம் போட்டாச்சுங்களா? போய் முதல்ல உப்பு எடுத்துட்டு வாங்க சுபாஷ். உங்களை ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கடைக்கு போறப்பெல்லாம் இருக்குன்னா இப்ப அதை பார்ப்போம். என்ன மாதிரி உப்பு அவன் எடுத்துட்டு வந்திருக்கான்னு இப்ப பார்க்க போறோம். இவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம் இருங்க. டீ கடையில எக்ஸ்ட்ரா சக்கரை குடுக்குற மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிற. போட சார். என்னங்க சுபாஷ்? உப்பு தான் மனோஜ். கொஞ்சம் போடுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் கொடுக்க வேண்டாம். இருக்கிற உப்பு கொட்டினாவே உப்பு நல்லா இருக்கு. இது எப்படி கலர் வந்துருச்சா? உள்ள இருக்கிறதெல்லாம் நீ தண்ணி நினைக்கூட சுபாஷ். அது அத்தனையும் ஆயில். போதுங்க. பாத்துட்டு கூட போட்டுக்கலாம். ஆமா,
ஏன்னா சுபாஷுக்கு கொஞ்சம் நிறைய உப்பு தேவைப்படுது. கொஞ்சம் கிளறுங்க. இப்போ வந்து நாங்க எல்லாம் போட்டோம். சுபாஷ் வந்து மஞ்சத்தூள் போட்டா, உப்பு போட்டா எல்லாம் போட்டா. அவனுக்கு இந்த ஒரு டிஷ் பத்தாது அப்படிங்கிறத இன்னொரு டிஷ் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட. நாங்களும் சாப்பிடுவோம். ஆனா அது வந்து ஒன்லி சுபாஷ்க்கு தான் ஸ்பெஷல். அவன் தான் கேட்டான், இது பத்தாதுடா, வேட்டி கொஞ்சம் பிடிக்கட்டும் தம்பி, அப்பதான் நல்லா இருக்கும். அது சமையல் தீ பிடிக்க சொல்லுவாங்கல்ல, சூடு பிடிச்சிருச்சு. சமையல் எனக்கு சூடு பிடிக்குங்க. இப்போ நம்ம அங்க ஒரு அடுப்பு இருக்கு, அதுல நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்ய போறோம். வாங்க போலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வேகணும். அது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்கோம், பாத்துக்குவாரு தம்பி. ஆமா, நீங்க சொல்லுங்க. நீங்க அடுத்த வேலையை நாங்க இப்ப போறோம். அங்க சிக்கனை போட்டு கிண்ணல நான் கிண்ட போறோம். நீங்க பாத்துக்கிறீங்க, நான் பாத்துக்கிறேன். பாருங்க, இன்னும் இங்க அடுப்பே பத்த வைக்கல, கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த மீண்டும் ஆள் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, கிரேவி பண்ண போறோம். சுபாஷோட கிரேவி. அதுக்காக இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்த போறோம். சுபாஷ் எண்ணெய் காயிட்டுன்னு உங்களோட ஐட்டத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க. மனோஜ்குமார் ரெடியா எடுத்து வச்சுட்டோம். இருங்க சுபாஷ், கடவுளே, ஒரு பாக்கெட் எண்ணெய் காலி பண்ணியாச்சு. அப்புறமா எடுத்து நாங்க ஓரமா போட்டுருவோம். இது சுபாஷோட வெயில் தான், இருந்தாலும் நாங்க சுத்தமா தான் இருப்போம். குப்பையெல்லாம் வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் பொருள்ல போடக்கூடாது மனோஜ், நம்ம ஓரமா வெட்டிடலாம். இது என்னங்க சுபாஷ், மனோஜ் கையில வாங்கிட்டு வர வேண்டியது, பிரியாணி செலவு மனோஜ், கையில வாங்கிட்டு வர வேண்டியது சுபாஷ். அள்ளி மனோஜ், எண்ணெய் வந்து சூடு காயிட்டு அதுக்கப்புறம் சூடு காயிரும் இல்லைங்க சுபாஷ், சூடு ஆகும். கோதிங்களா அசிஸ்டன்ட், கொஞ்சம் பத்த வைங்க. பத்த வைங்க. இதுதான் உங்களுக்கு தான் பத்த வைக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன இதை போட்டுடலாமா? ஆமாங்க சுபாஷ், கொண்டாங்க. மனோஜ், நீங்க என்ன தேவையான பொருள்னு சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா நான் தள்ளி விடுறேன், சரியா? இது பிக்கணும். இவ்வளவும் போட தேவையில்ல, ஏதோ 1-2 போட்டா. இது வந்து பட்டை, அடுத்து வந்து பட்டை சொம்பு, சீரகம், பட்டை சொம்பு போட்டா முடிஞ்சு. அடுத்து வெங்காயம் எல்லாம் போடுவோம். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கடிச்சு பிச்சுக்கிறேன். சொல்லுங்க. போதும்னு நினைக்கிறேன். கிராம்பு ஒன்று விழுந்துருச்சு. கரண்டி எடுத்துருவாங்க, இதை ஓரமா வச்சுருங்க. ஆனா இவ்வளவு குண்டாவுக்கு உள்ள போற அளவுக்கு ஒருத்த கரண்டி எடுத்துட்டு வந்திருக்கானா பாத்துங்களேன். இது எப்படாடி? அந்த கரண்டி கிளறிட்டு அதை கொடுக்குறீங்களா? இங்க பாருங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை சோம்பு எல்லாம் போட்டாச்சு. அடுத்து நம்ம தலைவர் வந்து வெங்காயம் போட போறோம். வெங்காயம் போட்டுக்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் வெங்காயம் ஆட் பண்றோம். ஒரு தக்காளி மட்டும் விழுந்துருச்சு, பரவாயில்ல. வெங்காயத்தை மட்டும் போட்டுக்கலாம். ஆமா, சேர்த்தி தானே சாப்பிட போறேன்னு போய் கறி எடுத்துட்டு வந்து போட்டீங்களா சுபாஷ்? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. தவறுதலா வந்து 1-2 வந்து சுத்தி சுத்தி பண்ணிட்டு இருக்காரு. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா நீங்க பச்சை மிளகா போடுங்க சுபாஷ். ஆமா, பச்சை மிளகா போடுறோம். 4 ஒரு 5-6 மிளகாய் இருக்கும். அது தேவையில்லதான், பட் இருந்தாலும் சுபாஷ்க்கு வந்து குண்டூர் மிளகாவா சாப்பிட்டு வளர்ந்தவர். ஆந்திராவில் குண்டூர் மிளகாயா? குண்டூர் ஆந்திரா மிளகாயில நீளமா இருக்கு மனோஜ், குண்டா இருக்காது மனோஜ். ஊர் பேருங்க சுபாஷ். இந்த காமெடி மனோஜ்குமார், நான் பெங்களூர்ல இருந்து இருக்கேன் மனோஜ்குமார். அந்த சைடு மிளகாயில எப்படி இருக்குன்னு தெரியுங்க. சும்மா சௌரியத்துக்கு வந்து நீங்க அடிச்சு விட கூடாது. பெங்களூரை பத்தி என்கிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க சுபாஷ். மனோஜ், பெங்களூரை நீங்க அப்பப்ப எப்பயாச்சும் ஒரு நாள் போயிட்டு வர்றீங்க. நான் வந்து பெங்களூர்ல 2 மாசம் இருந்த வேலை பண்ணியா, வேலை செஞ்சியா, வேலைக்கு போனியா? 2 மாசம் வேலை செஞ்சுட்டு வந்துட்டா. லாங்குவேஜ் எல்லாம் தெரியும். ஏ கோ கீக் அப்படின்னு. அது ஹிந்திடா. அத ஹிந்தி, மகாராஷ்டிரா, அப்புறம் என்ன எல்லாம் சைடு அதுதானே. சரி, அந்த வெங்காயம் பச்சை மிளகாயில ஓரளவுக்கு வணங்கிருச்சு. அடுத்து வந்து தக்காளி ஆட் பண்றோம். அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன். இப்ப நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடணும். போடுங்க. ஏன்டா தக்காளி அப்புறம்டா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான்டா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா வாங்கினதுக்கு அப்புறம் தக்காளி. ஓ, நல்லா வாசம் போற. சரி, தக்காளி போட போறோம். தக்காளி காமிச்சிருப்போங்க, பாப்பா முன்னாடியே போட்டா. தக்காளி மட்டும் காட்டுங்க. இப்போ தக்காளி லைட்டா வதங்கும் போது என்ன போடுவாங்க தெரியுமா சார்? உப்பு போடுவாங்க மனோஜ். கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. உப்பதான் எடுத்துட்டு வாங்க. இவரு எனக்கு வைக்கிறாரா? போன வாட்டி சம்பவம் பண்ணுவேன் ஞாபகம் இருக்க பங்கு. உப்ப மறந்துட்டான்.
ப்ளஸ் லைட்டா மட்டும் தூவி விடுங்க. லைட்டா அதை மட்டும் போடுங்க. உப்பு போடுறோம். இது அருண்குமாரோட மூத்த பொண்ணு, எங்க மாமா பொண்ணு, அக்கா பொண்ணு எல்லாமே. மனோஜ் நம்ம இல்லடா அப்புறம் போட்டுக்கலாம். போதுமா? லைட்டா வேணா போட்டுக்கோ. என்ன மாமா அங்க கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு மாப்ள. இது உப்பு கறி. உப்பு கறி பாத்தீங்களா? சவக்க சவக்க இருக்கு. ஆமா மாப்ள. வேற லெவல்ல செஞ்சிருக்கீங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க மாப்ள. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணணும் மாமா. அங்க கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்குங்க. கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்க நேரத்துல இங்க வந்து உப்பு கறி ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான். கிரேவி ஆனோம்னா அப்படியே சாப்பிடலாம். ஏமாமா? ஆமா மாப்ள. வாழையில போட்டுற வேண்டியதா? போட்டுடலாம். ஜம்முன் இருக்கு. ஆமா அது அப்படியே கொஞ்சம் வியூவர்ஸ் காமிங்க. அப்படியே எடுங்க. அவ்வா செவக இருக்கு. கண்ணுல தண்ணி வந்துடும் போல. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட போறோம். அடுப்பு அப்படியே லைட்டா உள்ள தள்ளினா கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா போதும். நீங்க கஷ்டப்படுறீங்க, அசிஸ்டன்ட் யாராவது கூப்பிடுங்க. கறி பாப்பா எங்க அக்கா புள்ள கொண்டு வரா. லெக் பீஸ உள்ள போடணும். போட்டு அப்புறமா அது உனக்குதான், உனக்காகவே. அப்படியே வா, போட்டுடலாமா? நீங்க நிக்காத, சுற்றும், கொஞ்சம் தள்ளி நினைக்கும். இதுதான் சிக்கன் சமைக்கிறதோட மெயின். இதை யாருக்கு வருதோ அவங்கதான் லக்கியஸ்டா அந்த குரூப். இதுல பாப்போம் மாடர்ன் ஜிப்சி கிடைக்குதான்னு பாப்போம். சுபாஸ்க்கு வெந்திரிச்சான்னு பாரு மாப்ள. கொண்டாங்க. நமக்கு ஒரு நல்ல பீஸா எடுத்தீங்கன்னா தான் நான் வெந்திரிச்சான்னு பார்க்க முடியும். பாத்துங்க, நம்ம அருண்குமார் இவ்வளவு நேரமா கஷ்டத்துக்கு உப்பு காரம் எல்லாம் போதுமான வரும் மாப்ள. செம்ம சூடா இருக்கு. காரம் பிச்சுச்சு, வேற லெவல் இருக்கு. கறி வந்துருச்சு. இன்னொரு பீஸ் நல்லதா எடுங்க. வேற மாதிரி வா. மாப்பிளைக்கு திருப்பி சுடுது பயங்கரமா. அது வந்துச்சுன்னா அடுத்த பக்கம் போல. வாங்க எடுத்துட்டு மாப்ள. கொண்டு வந்துட்டேன். அப்படி பாக்குறீங்களா? இங்க பாருங்க சுபாஷ், நம்ம ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ், கறி வெந்துருச்சான்னு பார்க்க போறோம். ஆமா அப்படியே எடுத்து வைங்க. ஓகே, டேஸ்ட் பாருங்க. கறி ஃபுல்லா சூடா இருக்கு. அவ்வளவுதான், வெந்துருச்சு. நல்லாவே வெந்திருக்கு. ஆமா உப்பு காரம் டேஸ்ட் ஓகேவா? எல்லாமே கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான், எடுத்துருவோம். அப்படியே நீங்க ஓகே, செஞ்சது நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓ சூப்பர். ஓகேவா மாமா? பயங்கரமா இருக்கு. நல்லா வெந்துருச்சு. அப்போ ஓகே. அப்ப வந்து அடுத்து குண்டா இறக்கிடலாம். ஏமா? இறக்கிடலாம். அவ்வளவுதான், இதுக்கு மேல ரொம்ப ட்ரை ஆயிடும். அப்படியே இறக்கணும். அப்படியே உப்பு கறி வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு. இப்ப கிரேவி நம்ம இவருதான் பாலகிருஷ்ண மாமா வந்தாரு, வேற லெவல்ல ரெடி பண்ணாரு. ட்ரை ஆச்சு, கொண்டு அங்க வச்சாச்சு. அடுத்து அரிசி போட போறோம். சாப்பாடு செஞ்சு வேற மாதிரி சாப்பிட போறோம். சுபாஷ் கேமரா பின்னாடி இருக்கான், தெரிய மாட்டோம் உங்களுக்கு. அடுத்த ஃப்ரேம்ல காட்டுறோம். கரண்டி கொடுங்கப்பா. மாமா ரெடியா? ரெடி ஆயிட்டே இருக்கு மாப்ள. வேகணும் இன்னும். பாருங்க மாமா. மாமா கொஞ்சம் பதமா இருக்கு. 10 நிமிஷம் ஆகுங்க பதமாக்க. பாக்குறதுல இறக்கிடலாம் 10 நிமிஷம். அப்படியே கொஞ்சம் காமிங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் கேள்விப்பட்டது இல்ல? கேள்விப்பட்டது இல்ல மாப்ள. அங்க ஒருத்தர் இருக்க பதம் பார்த்துட்டு மாமா காமிக்காதீங்க. சூப்பர். நான் மனோஜ் மாப்பிள்ள சாப்பாடு வந்துருச்சான்னு பார்க்க போறோம். ரெடி ஃபுல்லா வந்துருச்சு. நாங்க அப்படியே ஒரு டைம் செக் பண்ணோம், மறுபடியும் பண்றோம். எங்க மாமா நல்லா பதம் பாப்பாருங்க, அவர்கிட்ட கொடுங்க. அரிசி பதம் அப்படியே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். போதுங்களா?
சாப்பாடுக்கு வந்துருச்சு. நம்ம அடுத்து அங்க சுபாஷ் எல்லாம் சாப்பிட்ற இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எடுத்துட்டு போய் சாப்பிடலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் வடிக்கணும், அவ்வளவுதான். வடிச்சிருங்க. இலை எடுத்துட்டு வரீங்களா? ம், அப்பா ஆள் வயத்துக்கு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து கூட்டாஞ்சோறு சமைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்து என்னென்ன சமையல் செஞ்சோங்கிறது எல்லாம் பார்த்துருப்பா. ஆளுக்கு ஒரு பொருள் கொண்டு வந்திருந்தாங்க. சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு, உப்பு கறியும் வந்து நம்ம மாமாவோட ஸ்பெஷல் தான். அவர் வந்து ரெடி பண்ணிட்டாப்புல. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீ சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. சாப்பிட்டு பார்த்து நீ ஒவ்வொன்றா ரிவ்யூ சொல்லுவோம். போடுங்க. ஓகே, டன். போயிட்டு அவனை கூப்பிட்டா சாப்பாடு போட்டு சாப்பிட ரிசீவ் பண்ணிட்டாங்க, கேட்காதீங்க. போடுங்க உட்காருங்க மாமா. பிடிக்கல, மாத்திட்டேன். அங்க ஏறா அப்படியே கொட்டுடுவோம்ல, வச்சு விடுங்க மாமா. ஓரமா கொட்டுங்க. அது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு. இல்ல இப்படி கொட்டு, இந்த வரிசையில ஏய் இருடா, அட பாதி மட்டும் கொட்டுறான். ஒரு சைடா கொட்டுற. இந்த சைடு கொட்டுமா? இந்த சைடு வந்து வறுவல்ல கொட்டிக்கலாம். சென்டர்ல அந்த முட்டை எடுத்து வைங்க. மாமா இங்க கொட்டுங்க. இங்க ஃப்ரண்ட்ல அப்பதான் இப்படி வாங்க. அப்ப குண்டா 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 அப்படி அவ்வளவுதான், எல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நம்மளும் அப்படியே சாப்பிட போறோம். இது வந்து உப்பு கறி, அப்புறம் இங்க கிரேவி, சாப்பாடு எல்லாமே இருக்கு. பள்ளிப்பாளையம் எல்லாமே உப்பு கறி. உப்பு கறி நாங்க முன்னாடியே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், வேற லெவல்ல இருக்கு. ஸ்பைசியா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்படியே சாப்பாட்டோட கிரேவி சாப்பாட்டோட இருக்கு. வேற லெவலுங்க, உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கு. அங்க எப்படி இருக்கு மனோஜ்குமார், உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கு? உப்பு கறி அல்டிமேட். ஆல்ரெடி நாங்க சாப்பிட்டோம். உங்களுக்காக மறுபடியும் இருக்க சாப்பிட்டு காட்டுறேன். மாமா கிரேவி நீங்க சொல்லுங்க மாமா. கிரேவி நீங்க சொல்லுங்க மாமா. கிரேவி வேற லெவல்ல இருந்திருக்கு. மாமா வச்சதுதான் நான் வச்சங்காட்டி நானே சொல்ல வேண்டியதா இருக்கு. சாப்பிட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. நல்லா இருக்கு மாமா. உண்மையிலே நல்லா இருக்கு. மாமா இத்தனை உங்களோட திறமை தான் மாமா. திறமை தான். செஞ்ச உப்பு கறி மாப்ள அருமையா இருக்கு மாமா. நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனா நல்லா இருக்கு. நானும் இன்னொரு தாட்டி சாப்பிட்டு பார்த்து அப்படியே சொல்றேன். சரி மாப்ள. ஓகே, எல்லாருமே சாப்பிடுவோம். ஓகேவா? அவங்க க்ளோஸ்ல போச்சு. நம்மளே லெக் பீஸ்ங்களா? கிரேவி உண்மையிலுமே வந்து டேஸ்ட் பண்ணுங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் வந்து சாப்பிட போறேங்க. உப்பு கறி மாமா செஞ்ச உப்பு கறி பீஸ் சாப்பிடுவேன். அல்டிமேட்டா இருக்குங்க. தரம் நிரந்தரம். மாமா அந்த அளவுக்கு செய்வான்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா அருமையா வந்து செஞ்சுக்கிறாரு. இன்னொன்று சொல்றேன், ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டங்காட்டி தான் நம்ம வந்து கூட்டாஞ்சோறுன்னு செஞ்சு சாப்பிட்றோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த சமையல சந்திப்போம். ஓகே, சிறப்பா முடிஞ்சிச்சு இல்ல? see you guys in next video. மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.